வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது VPM ஆடியோஸ். நான் பிரதாப். நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, AHUJA SSB-120DP இந்த ஆம்பிளிஃபையர் வந்து ரிப்பேர்க்காக கொடுத்துருக்காங்க. இதில் என்ன ஃபால்ட்டு, அதை நம்ம எப்படி சரி பண்ணுறோங்கிறத டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா ஒரு கோயிலுக்கு யூஸ் பண்ணுற ஆம்பிளிஃபையரு. இந்த ஆம்பிளிஃபையரில் நமக்கு பார்த்தீங்கன்னா மைக் இன்புட் பார்த்தீங்கன்னா 4 கொடுத்துருப்பாங்க, ஆக்ஸ் இன்புட் 2 கொடுத்துருப்பாங்க. அடுத்ததில் பேசிக் ட்ரிபிள் மாஸ்டர் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ஆக்ஸ் 1க்கு வந்து வால்யூம் கண்ட்ரோலு, ஆக்ஸ் 2க்கு வால்யூம் கண்ட்ரோலு, எல்லாத்துக்குமே தனித்தனியாக இருக்கும் எல்லா மைக்குக்குமே. AHUJAவில் பழைய மாடல், அதாவது வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாங்கின ஆம்பிளிஃபையராக இருந்துச்சுன்னா இந்த USB போர்டு இல்லாமல் தான் இருக்கும். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 2-3 வருஷத்துக்கு வாங்கினதாக இருந்துச்சுன்னா இந்த USB போர்டு வச்சே வருது. நம்ம இன்புட்டை வந்து தனியாக கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. தேவைப்பட்டால் கொடுத்துக்கலாம், இல்லைனா USB மூலயமா நம்ம அப்படியே கூட இதில் பாட்டு கேட்டுக்கலாம். இந்த ஆம்பிளிஃபையரோட கம்ப்ளைண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆம்பிளிஃபையர் நல்லா ஒர்க்கிங் கண்டிஷனில் நல்லா தான் இருக்குது. இதில் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாட்டு ஓடிட்டு இருக்கும்போது ஒரு 4-5 பாட்டு ஓடிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா தானாகவே வந்து வால்யூம் கம்மியாகி வால்யூம் ரொம்பவே டவுன் ஆகி ப்ளே ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்தாங்க. இதில் என்ன ஃபால்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ டீட்டெயிலாக உள்ளே பார்ப்போம். நம்ம இதில் வந்து ஃபால்ட் ஆகுது அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஆகும். அது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆம்பிளிஃபையரை வந்து ரொம்ப நேரம் வந்து ரொம்ப வால்யூம் வச்சு கோயில் ஆம்பிளிஃபையருங்கிறதுனால யார் வேணாலும் டீல் பண்ணுவாங்க, யார் வேணாலும் ஹேண்டில் பண்ணுவாங்க. அதனால் இது ரொம்ப ஹீட்டு ப்ராப்ளத்தினால ஏதாவது இப்போ சின்ன சின்ன பிரச்சனை, அதாவது வந்து கெப்பாசிட்டர், டயோடு அந்த மாதிரி தான் வந்து இதில் வந்து வீக் ஆகும். இந்த ஆம்பிளிஃபையரில் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர் தான் வந்து வீக் ஆகிருந்துச்சு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து ஒரு பெரிய கெப்பாசிட்டர் போட்டிருக்கேன். அது மைக்ரோஃபேரட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 15000 மைக்ரோஃபேரட் 63 வோல்ட் போட்டிருக்கேன். இந்த ஆம்பிளிஃபையரில் நமக்கு என்ன கெப்பாசிட்டர் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 10000 மைக்ரோஃபேரட் 2 கெப்பாசிட்டர் இருந்துச்சு. டோட்டலாக நமக்கு 20000 மைக்ரோஃபேரட் போட்டிருந்தாங்க. நம்மக்கிட்ட இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 10000 மைக்ரோஃபேரட்டில் கெப்பாசிட்டர் இல்லை, அதனால் 15000 மைக்ரோஃபேரட் ஒரு கெப்பாசிட்டராக போட்டிருக்கேன். இதனால் நமக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் ஆக போகிறதில்ல. இதை நான் வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு நான் முழுசாகவும் கூட இதை நான் வந்து ரன் பண்ணி பார்த்துட்டேன். ஒரு நாள் ஃபுல்லாகவும் கூட நமக்கு வந்து அந்த பிரச்சனை வரல. ஏற்கனவே இருந்த பிரச்சனை நமக்கு வரல. அது ஏன் அந்த மாதிரி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கெப்பாசிட்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஆம்பிளிஃபையரில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது. இந்த 2 கெப்பாசிட்டருமே பார்த்திங்கன்னா பஸ்ட் ஆகிட்டு இருக்குது. ஒன்று வீக் ஆகிருக்கு, ஒன்று பார்த்தீங்கன்னா வெடிச்சே இருக்குது. அதனால தான் அந்த கெப்பாசிட்டரால் நமக்கு தேவையான கரண்ட்டை வந்து அதனால பூஸ்ட் பண்ணி கொடுக்க முடியல. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், கெப்பாசிட்டர் பார்த்தீங்கன்னா விரிசலே ஓடி இருக்குது. உங்களுக்கு வந்து உள்ளே இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மெல்ட் ஆகி வெளியே வந்திருக்கு. நமக்கு இந்த பவர் ஆம்பிளிஃபையர்லன்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான பிரச்சனை வருதுன்னா ஒன்று டயோட் வீக் ஆகிருக்கும், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர்ஸ் வீக் ஆகிருக்கும். இந்த பவர் சப்ளையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான கம்ப்ளைண்ட் இருக்கும். இதை மட்டும் நம்ம சரி பண்ணிட்டோம்னா ஒரு சில ஆம்பிளிஃபையர் ரெடி ஆகிடும். ஒரு சிலது பார்த்தீங்கன்னா டிரான்சிஸ்டர் அந்த மாதிரி வீக் ஆகிருக்கும். பெரும்பாலும் இதில் வந்து அதிகப்படியான ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டரும் டயோடு மட்டும்தான் வீக் ஆகும். இதில் டயோடு பார்த்தீங்கன்னா மெட்டல் டயோடு ஒன்று இருக்கும். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மெட்டல் டயோடு கொடுத்துருக்காங்க. அப்படி இருந்துமே பார்த்தீங்கன்னா 6 ஆம்ஸ் டயோடு பார்த்தீங்கன்னா போட்டு நமக்கு வந்து ரெக்டிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பிராண்டட் ஆம்பிளிஃபையரில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து நமக்கு வந்து ஃபால்ட் வராது. அப்படியே வந்தாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் வரும். ஒன்று பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை வருதான்னு பார்க்கணும், இல்லைனா வந்து பவர் சப்ளையில் ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பார்க்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும்.